ஸோ 7th டேர்ம் 2ஓட இயல் 3 ஒரு வேண்டுகோள். இதில் ஒன்றுமே ரீட் பண்ணோன்னா டைரெக்டாக சொல்லும் பொருள் வேறா. பிரும்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், நெடி அப்படின்னா நாற்றம், மழலை அப்படின்னா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். ஒரு வேண்டுகோள் எழுதினது தேனரசன், தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. இந்த வேண்டுகோள் கூட பெய்து பழகிய மேகத்திலேருந்து எடுத்தது தான். வனப்பில்லைனா வனப்பு ப்ளஸ் இல்லை, வார்பெனில்னா வார்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுற மொழிதலுக்காக இதை படிக்க வேண்டியதான். இது காலமிக புலவர் எழுதியிருப்பாங்க. டைரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வன்கீரைனா வளமான கீரை, முட்டை போயினா முழுதாக சென்று, மறித்தல் அப்படின்னா தடுத்தல். ஒரு மீனிங் எப்படி வரும்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், இன்னொன்று எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரி அப்படின்னா குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால். 2 விதமான பொருள் கொடுத்துருப்பாங்க, அதான் இரட்டுற மொழிதல். கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அதே குதிரையாக இருந்துச்சுன்னா வண்டிகளில் கட்டி அடித்து ஓடப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். இது ரொம்ப காலமேகரோட இயற்பெயர் வரதன்கிறதுலாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். பட் இப்போல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. காலமேகரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதுனால இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். பரபிரம்ம விளக்கம், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இருக்குது. இப்போது இரட்டுற மொழிதல்னா மாலை அப்படின்னா மலர் மாலை, அந்தி பொழுது அப்படின்னு 2 மீனிங் கொடுக்கு. ஒரு சொல் பல பொருள் தருது. ஏரி பரியாகுமே எனும் தொழில். பரி அப்படின்னா என்னது? குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால், மேன்மையால், அடிக்கையில், இது திரும்புகையில். வன்கீரைனா வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி அடித்தல்னா கட்டி அடித்தல். சரி கட்டி அடித்தல், இது இடித்தல்னு இருக்குது. கட்டி அடித்தல். அதுக்கப்புறம் பேசும் ஓவியங்கள். இதில் பெரிய அளவில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். நம்ம ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை உங்களுக்கு தேவைப்படலாம். குகை அப்படின்னா அங்கே தான் முதல்ல ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க. இதை கோடு மாதிரி கோட்டோவியமாக இருக்கும். எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டியிருப்பாங்க அதில். அதுக்கப்புறம் சுவர் ஓவியம் அப்படின்னா வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் இந்த மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்களில் இருக்கும். சித்தன வாசல் என்ற ஊரில் இந்த மாதிரியான கோவில்கள் இருக்கும். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவார். ஃபஸ்ட்டு எப்படின்னா ஆற்று மண்ணு கூட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவாங்க. ஈரமாக இருக்கும் போதே சுவர் உலர்ந்த பிறகு வரைஞ்சிருவாங்க. தஞ்சை பெரிய கோயில் சுவர் ஓவியங்களை கருவறை சுற்றுச்சுவர்களிலும் காணலாம் அப்படிங்க. துணி ஓவியம்னா துணியில் வரைகிறது. இப்போ கூட கலம்காரி ஓவியங்கள், கலம்காரி டிசைன் நம்ம பார்க்குறோம்ல, அதுதான். ஓலைச்சுவடி ஓவியம்னா ஓலைச்சுவடியில் வரைகிறது, அவ்வளோதான். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாக வண்ணப்பூச்சி ஓவியமாக வரைவது தான். அதுக்கப்புறம் செப்பேட்டு ஓவியம்னா செப்பேட்டில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது தான். உளி கொண்டு வரைகோடுகளாக வரைஞ்சிருப்பாங்க. நீர்நிலைகள், செடிகொடிகள், பறவைகள் எல்லாமே குறியீடுகள் போன்றவையாக இருக்கும். இப்போ இந்த பரிப்பாடலில் என்ன சொல்லுது அப்படின்னா ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரைந்திருக்கப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிப்பாடலில் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறுத்தவும். பரிப்பாடல். தந்த ஓவியம் அப்படின்னா யானை தந்தங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்த இறந்த யானையின் மீதான் சும்மா வெட்டிட மாட்டாங்க. கண்ணாடி ஓவியம்னா கண்ணாடியில் வரைகிறது தான். தாள் ஓவியம்னா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாளில் வரைகிறது.
கருத்துப்பட ஓவியம்னா பாரதியார் தான் ரொம்ப மெயினாக கருத்துப்படத்தில் இருப்பாங்க. அதான் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்திய இதழில் பாரதியார் தான் ஃபஸ்ட்டு தமிழில் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓவியம் அப்படின்னா வேறு பெயர்கள் என்னென்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், பாடல், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் அப்படின்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடம் அப்படின்னா எழுதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர கலம்பகம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம். எழுத்து படத்துக்கு இன்னொரு பேர் கேலி சித்திரம். கேலி சித்திரம் என்று பெயர். பாருங்க, நவீன ஓவியம்னா புதுமையான வடிவமாக வர்றது தான் இப்போ நவீன காலத்தில் வர்றது. இங்கே ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மன். இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாள்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாள்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி ஒருவராக இவரை சொல்கிறாங்க. கொண்டையராஜு நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பார். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை கோடு ப்ளஸ் ஓவியம். என்ன டவுட்டில் இருக்கலாம், கோட்டோவியம் எப்படி பிரிக்கலான்னு. செப்பேடுனா செப்பு ப்ளஸ் ஏடு, எழுத்தாணினா எழுத்து ப்ளஸ் ஆணி. கருத்து பொருங்க படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணியில் வரைகிற ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதிலனா செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர். தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னா இதில் நூலகங்கள் பற்றி சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி இருக்கும். இது முன்னாடி உள்ள டிஎன்பிஎஸ்சியில் இது முக்கியமான டாபிக், பட் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது தொன்மையான நூலகங்களுள் தந்தை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. இது 1122 ஞாபகம் வச்சுக்கணும். 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. தமிழ், தெலுங்கு அதை எல்லாமே ஓலைச்சுவடி, கழுத்துப்படிகள்னு இருக்கான். தலைசிறந்த ஓவியங்களும் இதில் முக்கியமாக 1122 கிபி 1122 தான் முக்கியமானது, இயங்கி வருவதாக கூறுது. அடுத்து அதே மாதிரி தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி இருக்குன்னா அங்கே பாருங்கள், தமிழ் நாடு இந்த ஷேப்லேயே இந்த ஸ்ட்ரக்சர்லேயே பில்டிங் கட்டியிருக்காங்க. தமிழக அரசில் 1981 தோற்றுவித்திருக்காங்க. 1981 தோற்றுவித்திருக்காங்க. தஞ்சாவூர் 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. நகரத்தின் பண்பாடு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே பல்கலைக்கழகத்தின் நோக்கம். அடுத்தது ஊவேசா நூலகம் சென்னையில் இருக்குது. இது பல்வேறுபட்ட நூல்கள் உண்டு. 1942 தொடங்கப்பட்டிருக்கு. 2128 ஓலைச்சுவடிகளும் தமிழ் நூல்களும் இருக்குது. அடுத்தது கீழ்த்திசை நூலகம் சென்னை 1869. இதுதான் முக்கியம், இயர் தான் முக்கியம். இதில் எல்லா வகையானதும் இருக்குது. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் 7th ஃப்ளோரில் அண்ணா நூற்றாண்டில் 7th ஃப்ளோரில் இயங்கி வருகிறதா. அதுக்கப்புறம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் 1896 தொடங்கப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டோட மைய நூலகம். தமிழ்நாட்டோட மைய நூலகம் எதுனா இதுதான். நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கே வச்சுருக்காங்களாம். இது எல்லாமே இருக்குது. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மறைமலை அடிகள் நூலகமும் இருக்குது. இன்னொரு நூலகமும் இருக்குது, மறைமலை அடிகள் நூலகம். அடுத்தது வள்ளுவர் கோட்டம் சென்னை. இதுதான் பாருங்கள், வள்ளுவர் கோட்டம் சென்னை. இது கோடம்பாக்கம் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்குது. இது வள்ளுவர் கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது 1976 முடிக்கப்பட்டது. இது திருவாரூர் தேர் போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டு 2 யானைகள் இழுத்து செல்வது போல் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. 2 யானை இழுத்து செல்கிற மாதிரி இருக்கு, அந்த ஃபிகர் இருக்குமா. அதோட உயரம் 128 அடி. 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டது. எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவர் சிலை இருக்குமா. இங்கே இருப்பார் திருவள்ளுவர். கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கியிருக்காங்க. அறத்துப்பால் கருப்பு கலர் கருநிற பளிங்குக்கல்லிலும், பொருட்பால் வெள்ளை கலரில் வெள்ளை கலரிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குக்கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன.
அடுத்தது கன்னியாகுமரி அதே மாதிரி தான். இதில் வந்து திருவள்ளுவரோட சிலை இருக்கும். மொத்தம் 133 அடி. 2000 வருஷம் வந்து ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு Jan 1 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 25th ஆனிவர்சரியும் கொண்டாடியாச்சு நம்ம. இதில் அதில் அதே மாதிரி தான் பீடம் வந்து 38 அடி கொண்டதாக, அதாவது அறத்துப்பால் உள்ள 38 அடி 38 அதிகாரத்தை முன்னிறுத்துற மாதிரியும், பொறுத்துப்பால் இன்பத்துப்பால் எல்லாத்தையும் சேர்த்து 95 அடி, அதாவது 70 + 25 95 அடி சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு குறள் வீதம் மொத்தம் வந்து 130 குறட்பாக்கள். மண்டபத்தின் உச்சுவர் அதிகாரத்திற்கு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்குது. 3 டன் முதல் 8 டன் எடை வரை கருங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை கெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக தமிழ் சங்கம். இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு குரூப் 4ல். உலக தமிழ் சங்கம் மதுரை கேட்டிருந்தாங்க. குரூப் 4 குரூப் 2 தெரியல, இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க. உலக தமிழ் சங்கம் மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் ஒன்று உள்ளது. 87,000 சதுர அடி பரப்பில் இது இருக்குது. 1981 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரை உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. மதுரை உலகத்தமிழ் சங்கம். உத்சமம் அப்படி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உத்தமமா இல்லை, இது வேறு அது வேறு நினைக்கிறேன். அடுத்தது பூம்புகார் பற்றி 1973 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூம்புகார் 2000 ஆண்டுகளுக்கு முன் சேரர்களின் தலைநகரமாக இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மருவூர்பாக்கம் என்பது கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. இதில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இதில் இருக்குது. மாதவிக்கு ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகாரில் என்ன நடந்துச்சு. அடுத்து பார்க்க போகிறது கலைச்சொல். கிரியேச்சர் அப்படின்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம், ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படி, ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், ப்ரஷ் அப்படின்னா தூரிகை, கருத்துப்படம் கார்ட்டூன் அப்படின்னா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியங்கள். அந்த டேர்மோட ஃபைனல் வந்து என்ன அப்படின்னா திருக்குறள். கற்க கசடற கற்பவை கல்வியில் உள்ளது, கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது நம்ம கற்க வேண்டியதை நல்லா பிழையில்லாமல் படித்து அதுபடி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிழையில்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் அதன் வழியில் நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொட்டனை ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை ஊறும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் என்ன செய்யும், எவ்வளோ தோன்றமோ அதளவுக்கு தான் நீர் வரும். அதே மாதிரி தான் கற்கிற அளவுக்கு ஏற்ப தான் அறிவே வளரும். அதனால் நிறைய கற்றுக்கோங்க. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்ற அவை. அழிவில்லாத செல்வம் கல்வி தான். அதனால் அதை விட சிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கல்வியை உங்கள் பிள்ளைங்களுக்கு தவறாமல் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. தெரிந்து செயல் வகை. செய்யத்தக்க அல்ல செய்யக்கூடும், செய்யத்தக்க செய்யாமை யானும். அதாவது செய்யத்தகாத சொல்களை செய்வதாலும் செய்யத்தக்க சொல்களை செய்யாமல் விட்டுருவோம். அதனால் செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டோம். செய்ய முடியாது ஆனால் அதை செய்வோம். செய்யக்கூடாது அதை செய்வோம். அதனால் தீமை வரும் அப்படிங்காங்க. அதாவது எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் ஓகே முடிவு பண்ணதுக்கப்புறம் செய்யலாமா வேணாம்னு யோசிக்கக்கூடாது. அதான் எந்த செயலும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா வேறு வழியே இல்லை, முன்னாடியே போயிட்டு இருக்க வேண்டிய, பின்னாடி வந்துடவே கூடாது. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அதாவது ஒருவரோட பண்பை அறிஞ்சு அவருக்கு நன்மை செய்யணும். இல்லைன்னா நன்மை செய்தாலும் அது தீமை தான் வரும். நல்லது செஞ்சால் கூட அவன் தீமையாக தான் நடப்பான். அடுத்தது காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே. காக்கா வந்து தனக்கு கொஞ்சோண்டு சோறு கிடைச்சா கூட அதை கரைஞ்சி அவ்வளோ வரையும் கூப்பிட்டுரும். அதை மாதிரி நம்ம உடையவர்கள் பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும் சொல்கிறாங்க. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டும். தன் குடியை சிறப்புடைய குடியை ஆக்கணும் அப்படின்னா சோம்பல் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, முயற்சியோடு வாழ்தல் வேண்டும்.
இடும்பைக்கு இடும்பர் படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர். அந்த துன்பம் வரும்போது ஓகே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட வேண்டாம். ஒரு மன உளைஞ்சி ஒன்றும் போகிறது அந்த துன்பம் வந்து நினச்சி அது மாற போகிறதே இல்லை. அப்படி நம்ம ஓகேன்னு இருந்தோம்னா அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். டேஸ் தீமை உண்டாகும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக்க விரும்புவோரிடம் சோம்பல் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றனைத்து ஊறும் கற்றனை தூறும் கற்கும் முறை என்னும் எழுத்தும் உயிர்க்கு கண்கள் கற்கும் முறை பிழையில்லாமல் கற்க வேண்டும். உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும். விழுச்செல்வம் என்னன்னா கல்வி. எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா 7th term 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th term 1 7th term 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்கும். கைண்ட்லி யூஸ் இட் ஃபார் யுவர் பெட்டர் லேர்னிங். தேங்க்யூ.